நம்ம பார்க்க போகிறது 8th நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர்கள். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யார் அப்படின்னா புதுமை பித்தன், ராஜலட்சுமி, சுஜாதா, செந்தமிழ் அந்தனர், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார், பீசா குப்புச்சாமி. இவங்க 6 பேர்த்த பற்றி தான் அவர்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புதுமை பித்தன். புதுமை பித்தனினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சிறுகதை மன்னன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் தான் புதுமை பித்தன். அவர் சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று திறனாய்வாளர்களால் போற்றப்பட்டவர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களுக்கும் கதை உரையாடலாம் எழுதி கொடுத்திருக்காரு. இவர் இயற்றிய சிறுகதைகள், குறிப்பிடத்தகுந்த சிறுகதைகள் எது அப்படின்னா சாப விமோசனம், ஒரு நாள் கழிந்தது, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், பொன்னகரம். சாப விமோசனம், ஒரு நாள் கழிந்தது, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், பொன்னகரம். இந்த 4 தான் இவர் குறிப்பிடத்தகுந்த சிறுகதைகள். இதில் இவருடைய சிறுகதைகள் மணிக்கொடி அப்படிங்கிற இதழில் வெளிவந்திருக்கிறதா சொல்கிறாங்க. புதுமை பித்தனினுடைய சிறுகதைகள் வெளிவந்த இதழ் மணிக்கொடி. அப்போ சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். நெக்ஸ்ட் ராஜலட்சுமி. ராஜலட்சுமியினுடைய இயற்பெயர் கோமகள். ராஜலட்சுமியினுடைய இயற்பெயர் கோமகள். இவர் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது வாங்கியிருப்பாங்க. அப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது பெற்றவர் ராஜலட்சுமி. இவர் சிறுகதை, புதினம், குறும்புதினம், வானொலி தொலைக்காட்சி நாடகம் இந்த மாதிரியில் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இவர் இயற்றிய அன்னை பூமி அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்காக தமிழக அரசு விருது கொடுத்துருக்காங்க. அன்னை பூமி யார் எழுதினது? ராஜலட்சுமி. கோமகள் என்று அழைக்கப்படும் ராஜலட்சுமி. அதுக்கு தமிழக அரசு விருது வாங்கியிருப்பாங்க. மேலும் சில நூல்கள் அவர் இயற்றினது உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். இதெல்லாமே இவர் இயற்றினதா? அன்னை பூமி, உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். இதில் அன்பின் பூமி அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு விருது கொடுத்துருப்பாங்க. மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிறத ஆ வெண்ணிலா பால்மணம் என்னும் கதையில் இவர் இயற்றிய மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிறது பால்மணம் அப்படிங்கிற கதையில் ஆ வெண்ணிலா தொகுத்திருப்பாங்க. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானவங்க சுஜாதா. சுஜாதாவினுடைய இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதா அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். அவரும் சிறுகதை, புதினம், நாடகம், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம் இது எல்லாமே பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க. மேலும் இவங்க இதில் முக்கியமானது மின்னணு வாக்கு இயந்திரம் தயாரிப்பதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கு. இவர் இயற்றிய நூல்கள் எல்லாமே அறிவியல் சார்ந்த நூல்களாக இருக்கும் பாருங்க. குறிப்பிடத்தகுந்தது என் இனிய எந்திரா, மீண்டும் ஜெனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜெனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம். இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் செந்தமிழ் அந்தனர். செந்தமிழ் அந்தனர்னாவே யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனருடைய இயற்பெயர் சிறப்பிக்கப்படுது செந்தமிழ் அந்தனர். அவருடைய இயற்பெயர் ரா இளங்குமரனார். இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பல பங்களிப்புகளை தந்திருப்பாங்க. இவர் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தகுந்தது இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம் நூல் இவங்க எழுதியிருப்பாங்க. தமிழிசை இயக்கம், இலக்கண வரலாறு. இந்த நூலில் எழுதினது ரா இளங்குமரனார். அவர் செந்தமிழ் அந்தனர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தும் செஞ்சிருப்பார். தேவநேயம் என்னும் நூலை தொகுக்கவும் செஞ்சிருப்பார். திருச்சி அருகில் இருக்கக்கூடிய அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகம், திருவள்ளுவரினுடைய தவச்சாலை, பாவனர் நூலகம் இதை எல்லாமே அமைத்திருப்பாங்க. யார்? செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இளம் குமரனார். ரங்கராஜன் என இயற்பெயர் கொண்டவர் சுஜாதா. சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். அவருடைய இயற்பெயர் விருத்தாச்சலம். கோமகள் என்று அழைக்கப்படுபவர் ராஜலட்சுமி. அவருடைய அன்னை பூமி என்னும் இதழ் தமிழக அரசு விருது பெற்றிருக்கும். இது நமக்கு பாடப்பகுதியாக பால்மணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆ வெண்ணிலா மீதம் இருக்கும் சொற்களிலிருந்து தொகுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்
கன்னிவாடி ஸ்ரீரங்க சிவகுமார். கன்னிவாடி என்னும் ஊரில் பிறந்திருப்பார். அதனால தான் வந்து அவருடைய கன்னிவாடி ஸ்ரீரங்க சிவகுமார். சிவகுமார்னு பெரும்பாலான இடங்களில் கேட்பாங்க, சிவகுமார். இவர் வந்து சிறுகதை புதின எழுத்தாளர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருப்பார். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார் அப்படின்னா சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இலக்கிய சிந்தனை விருது, சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றிருப்பார். அவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள், அவர் ஊர் பேர்லேயே கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை, உப்புக்கடலை குடிக்கும் பூனை, குணச்சித்திரங்கள், கன்னிவாடி, இவெல்லாமே வந்து இவர் இயற்றிய சிறுகதைகள். நெக்ஸ்ட்டு வந்து பீசா குப்புசாமி, தொடக்க கல்வி தலைமை ஆசிரியராக வந்து இருந்து பணியோய்வு பெற்றவர். தொடக்க கல்வி தலைமை ஆசிரியராக இருந்து பணியோய்வு பெற்றவர் பீசா குப்புசாமி. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜெயகாந்தனோடு வந்து நாவலாசிரியரான ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிறத சிறுகதையும் எழுதியிருப்பாங்க. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரினுடைய குறிப்புகள், இவருடைய குறிப்பிடத்தகுந்த 2 நூல்கள் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரினுடைய குறிப்புகள் வந்து இவர் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வா கீதா. வா கீதா யார் அப்படின்னா வந்து காடர்களினுடைய கதையை வந்து தமிழாக்கம் செஞ்சுருப்பாங்க. காடர்கள், பழங்குடியின இனத்தவரான காடர்களினுடைய கதையை வந்து பழங்குடியின விலங்குகள், யானைகளுடன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் வந்து காடர்களினுடைய கதையை வந்து தமிழாக்கம் செஞ்சுருப்பாங்க. இந்த காடர்களினுடைய கதையை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து மனுசாண்டி மாதுரி ரமேஷ். மனுசாண்டி மாதுரி ரமேஷ் 2 பேர் வந்து காடர்களினுடைய கதையை வந்து தமிழாக்கம் செஞ்சுருப்பாங்க. வா கீதா வந்து தொகுத்திருப்பாங்க. என்ன தலைப்பில்? யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து தொகுத்திருப்பாங்க. இதுவும் வந்து நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான்.